ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜனவரி 1, 2026க்கு அப்புறமா ஓய்வு பெற்ற சிபிஎஸ் அரசு ஊழியர்களாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டேப்ஸ் இடைக்கால நிவாரணம் பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கா? கவலை விடுங்க. இந்த இடைக்கால தொகையை களஞ்சியம் போர்ட்டல் மூலமாக எப்படி வழங்குவது என்பது குறித்து கருவூல கணக்கு இயக்குநருடன் ஆலோசிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசோடைய நிதித்துறையை பார்த்தீங்கன்னா இப்போ மிக முக்கியமான தெளிவுரை கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சம்பள கணக்கீடு, வருமான வரி, வாரிசுதாரர்களுக்கான விதிகள்ன்ட்டு 7 முக்கியமான சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியோ சின்னதாக ஃப்ளாஷ்பேக் பார்த்தலாம். அரசாணை எண் 7, அரசாணை எண் 111 ஆகியவற்றின்படி பார்த்தீங்கன்னா டேப்ஸ் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் விதிகளுக்கான முறையான அறிவிப்பு வெளியாகிற வரைக்கும் 1/1/2026 அன்றோ அல்லது அதற்கு பின்னர் ஓய்வு பெறும் தகுதியான சிபிஎஸ் ஊழியர்களுக்கு இடைக்கால மாதாந்திர தொகை அதாவது இன்ட்ரீம் பேஅவுட் வழங்க அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டு இருந்துச்சு. இந்த செயல்படுத்தத்தில் இருக்க நடைமுறைகள் சந்தேகங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான 7 கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அந்த 7 முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் சம்பள கணக்கீடு, நோஷனல் இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. FR26A விதியின்படி கருத்தியலான ஊதிய உயர்வு இந்த இடைக்கால தொகை கணக்கீட்டிற்கு பொருந்துமா என்று கேள்வி எழுந்துச்சு. அதற்கு நிதித்துறை என்ன சொல்கிறான்னா, மாதாந்திர இடைக்கால தொகையானது ஊழியர் தனது கடைசி மாதத்தில் வாங்கிய உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் மட்டுமே அனுமதிக்கப்படும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அகவிலை நிவாரணம் கணக்கீடு, டிஆர்எஸ் ரிலீஃப்னு சொல்லுவாங்க. இடைக்கால தொகை மற்றும் அதற்கான அகவிலை நிவாரணம் ஆகியவை ஒரே ஒருங்கிணைந்த கணக்கு தலைப்பின் கீழே மட்டும்தான் பதிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இடைக்கால தொகை எவ்வளோ, அகவிலை நிவாரணம் எவ்வளோ என்று தனித்தனியாக பிரித்து காட்ட கருவூல கணக்கு இயக்குனர் பார்த்தீங்கன்னா களஞ்சியம் போர்ட்டலில் ஒரு எம்ஏஎஸ் ரிப்போர்ட் வசதியை ஏற்படுத்தி தருவார்னு கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 3 எல்டிஏ அண்ட் எக்ஸஸ் பேமெண்ட் சொல்லுவாங்க. லைஃப் டைம் நிலுவைத் தொகை. ஓய்வு பெற்ற நபர் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துக்கான முழு இடைக்கால தொகையும் பெற்ற அப்புறமா இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் இறந்த தேதிக்கு அடுத்த நாளிலிருந்து கணக்கிடப்படும் கூடுதல் தொகை அவரது தகுதியான குடும்ப உறுப்பினருக்கு கருவூலம் மூலமாக வழங்கப்பட உள்ள இடைக்கால குடும்ப தொகையில் ஈடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை குடும்பத்தில் உரிமை கோர யாரும் இல்லை என்றால் இப்படிப்பட்ட கூடுதல் பட்டுவாடாக்கள் குறித்து கருவூல இயக்குனர் பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா வருமான வரி, இன்கம் டேக்ஸு. இந்த இடைக்கால தொகை அல்லது குடும்ப இடைக்கால தொகையிலிருந்து வருமான வரி பிடிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆமாம் சொல்லியிருக்காங்க. வருமான வரி சட்டத்தின்படி உரிய வருமான வரி பார்த்தீங்கன்னா அதாவது சோர்ஸில் டிடிஎஸ் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பிடிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாயிண்ட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிக்கும் முன் இறந்துட்டாங்கன்னா 1/1/2026 அன்றோ அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால தொகையை பெறுவதற்கு முன்னாடியே தனது விருப்பத்தை தெரிவிக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. இறந்த அரசு ஊழியருக்கு அரசாணை எண்ணான 111 படி பார்த்தீங்கன்னா என்னென்ன விருப்ப தேர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே தேர்வுகள் அவரது தகுதியான குடும்ப உறுப்பினருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது மாதாந்திர குடும்ப இடைக்கால தொகையை பெறுவதற்கும் அல்லது இதுல வெளியேறுவதற்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எத்தனை ஆப்ஷன் கொடுத்தாங்களோ அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசுதாரர்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா அனுமதி ஆணையில் ஒரே சீரான நடைமுறை, யூனிஃபார்மிட்டி. அனைத்து துறைகள்லையும் இடைக்கால மாதாந்திர தொகை பார்த்தீங்கன்னா அனுமதிக்கும் ஆணைகள் ஒரே மாதிரியாகவும் சீராகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான வரைவு பத்திகள் டிராஃப்ட் சாங்ஷன் பேராகிராஃப் இந்த கடிதத்துடன் இணைக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்காங்க. இணைக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 7 ரவுண்ட் ஆஃப். கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் 30%, அதுக்கப்புறம் அகவிலைப்படை நிவாரணம் இதை கணக்கு போடுறப்போ அந்த வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் எது மேக்ஸிமமோ அதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்களாம். இது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மாதாந்திர பென்ஷன் பார்த்தீங்கன்னா 10,050 காசு வந்துச்சிங்கன்னா 10,001 ரூபாயை மாற்றிடுவாங்க. மேலும் இந்த அரசாணைகளை செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெளியிடும் அனுமதி ஆணைகளுக்கான 3 வரைவு படிவங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. 1/1/2026 அல்லது அதற்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கான படிவம் அது. 2வது பணியின் போது இறந்தவர்களுக்கான குடும்ப தொகைக்கான படிவம். 3வது பணி ஓய்வு பெற்ற பின்பு இறந்தவர்களுக்கான குடும்ப தொகை, அதுக்கப்புறம் முன்னாடி வழங்கப்பட்ட தொகையை சரி செய்வதற்கான படிவம் ஆகியவை பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, களஞ்சியம் போர்ட்டல் மூலமாக டேப்ஸ் இடைக்கால தொகையை வழங்குறதுல இருந்த பல குழப்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதித்துறையை இப்போ முக்கியமாக
தெளிவுரை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அரசு ஊழியர்களே, இந்த 7 பாயிண்ட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.